தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அரசியல் களம் பரபரப்பாக மாறியுள்ளது. முதல் முறையாக தேர்தலை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு இன்னும் 10 இடங்கள் குறைவாக இருந்ததால் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவகவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து அரசியல் சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க வைத்துள்ளன. தற்போது அனைவரின் கவனமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் முடிவின் மீது திரும்பியுள்ளது. விசிக ஆதரவு கிடைத்தால் மட்டுமே விஜய் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் பிரபல ஜோதிடர் வேணுசாமி கூறிய கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விஜயின் ஜாதகம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும், ஆனால் சில காரணங்களால் அதில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றாலும் 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் வர வாய்ப்பு இருப்பதாக கூறியிருப்பது தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது தமிழகம் முழுவதும் திருமாவளவனின் முடிவையும் அடுத்த அரசியல் நகர்வுகளையும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.